சீமான் காரை தடுத்து நிறுத்திய தேர்தல் ஆணையம். இந்த தலைப்புல தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். இன்றைய தினம் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பல பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுமே இந்த அளவுக்கு வீரியமாக செயல்படுவது, களத்தில் நிற்பது அப்படிங்கிறது கிடையாது. எப்ப தேர்தல் ஆணையம் அவங்களுடைய தேதியை அறிவிப்பாங்க, எப்ப நம்ம கூட்டணி பேரங்களை பேசி முடிக்கலாம்னு எல்லாரும் இருக்கிற இந்த சூழல்ல அண்ணன் சீமான் அவர்கள் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை அறிவித்து அவர் வேலையை இறங்கி செய்யவே ஆரம்பிச்சுட்டாருங்க. அந்த வகையில அண்ணனுடைய அந்த தொகுதியான காரைக்குடியில இறங்கி வேலை பார்த்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் செல்லும் போது திடீரென வாகனத்தை தடுத்து நிறுத்துறாங்க. ஏகப்பட்ட வேலைகளுக்கு மத்தியில சரியான நேரத்துக்கு போவோமா, இன்னும் எப்போதுமே ஒரு 10-20 நிமிடங்கள் தாமதமாகுதே அப்படிங்கிற மாதிரி கவனிச்சு ரொம்பவும் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் வேகமாக அவரது வேலையில பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த நேரத்துல அந்த வேலைகளுக்கும் இன்னும் இடையூறு தரக்கூடிய விதமாக பறக்கும் படையினர், அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லக்கூடியது, இந்த பறக்கும் படையினர் அப்படிங்கிறவங்க மக்களுடைய அந்த பணங்களை பிடுங்குவது, இங்கிருந்து செல்லக்கூடிய சின்ன சின்ன ஏழை சிறு குறு தொழிலாளிகள் படக்கூடிய அந்த வேதனைகள் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்க பில்லு கட்டுற காசு எடுத்துட்டு போறவங்க அதெல்லாம் பிடுங்கி வச்சுக்கிட்டு மக்களை தேவையில்லாம அலங்கரிக்கிற வேலை செய்யறவங்க, ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் கொடுக்கக்கூடிய பணத்தை தடுப்பதற்கோ அதை பற்றி கேள்வி எழுப்புவதற்கோ எந்த ஒரு தைரியமும் இல்லாத ஒரு இதுதான் இந்த பறக்கும் படையினர். அந்த வகையில நான் சீமான் அவர்களை தடுத்து சற்று முன் இந்த நிகழ்வு நடந்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பையா அந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் சீமான் அவர்கள் ஏன் இது வரைக்கும் ஒரு ஆளு கூட நீங்க கைது செய்யல? பணம் கொடுக்கறது உங்க கண்ணு முன்னே தெரியுது, ஆனா நீங்க எதுக்கு கண்டுக்காம எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு அது தெரியவே தெரியாதான்னு சொல்லிட்டு நேரடியாக அவங்க முகத்தில் அடித்தது போல பல கேள்விகள் கேட்க அவங்க காரை மட்டும் திறந்து பார்த்துட்டு கம்முன்னு எதற்குமே வாய் பேச முடியாம அப்படியே அமைதியாக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் சீமான் அவர்களும் சரி இப்ப நம்ம போகலாமா அப்படிங்கிறதையும் பேசி முடிச்சுட்டு விட்டு அந்த இடத்துல கிளம்பினாரு. ஏன்னா காரை ஓபன் பண்ணதுல அண்ணன் சீமான் அவர்கள் கேள்வி கிண்டலமா என்னென்ன இருக்கோ எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச அங்க இருக்கவங்களும் எதுவும் இருக்காதுன்னு தெரிந்தாலும் அவர்களது வேலை செய்யறோங்கிற மாதிரியான விஷயத்த செய்யறாங்க. அவர்களது வேலை தான் இது, இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதை தடுக்கிறது அப்படிங்கிறதும் அவர்களுக்கு தெரியாம போயிடுச்சு போல. மேடைகள் மற்றும் அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவுபடுத்தினது இப்ப நேர்லயும் அவங்க முன்னாடி சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு எடுபடும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் சீமான் அவர்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு பிரச்சார வேகத்தில் இது மாதிரி சில தடைகள் நடப்பதை பற்றி உங்களது பார்வையில் என்னங்கிறதையும் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.